சிராப்பள்ளி மலை மேவும் தட்சிணாமூர்த்தி அருள் நல்கப் பெற்று பராபரமும் எந்நாளும் பைங்கிளியும் பல பாவும் பாடி பாடி தராதலமாரிடற்கு எல்லாம் தன்னமிர்தமாய் தந்தருளும் தாயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருளதனை நினைந்து வாழ்வார். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதிசக்தி மகாசக்தி பராசக்தி ஓம் ஆதிசக்தி மகாசக்தி பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதிசக்தி மகாசக்தி பராசக்தி ஓம் ஆதிசக்தி மகாசக்தி பராசக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதிசக்தி மகாசக்தி பராசக்தி ஓம் ஆதிசக்தி மகாசக்தி பராசக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதிசக்தி மகாசக்தி பராசக்தி ஓம் ஆதிசக்தி மகாசக்தி பராசக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதிசக்தி மகாசக்தி பராசக்தி ஓம் ஆதிசக்தி மகாசக்தி பராசக்தி ஓம் ஜெய் ஸ்ரீ ஆதிபராசக்தி மகாமாயைக்கு ஜெய். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சியிலே தாய்மானவருடைய பாடல்களிலே பல தலைப்புகளில் முக்கியமான விஷயங்களை வேதாந்த தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு பக்தி மார்க்கத்தை அடிப்படையாக கொண்டு ஞானம் சைவ சித்தாந்தம் மற்ற எல்லா விஷயங்களையும் தொகுத்து தாய்மானவர் ஒவ்வொரு தலைப்பாக சொல்லி வருகின்றார். பரசிவ வணக்கம், பொருள் வணக்கம், சின்மயானந்த குரு, எங்கும் நிறைகின்ற பொருள், ஆனந்தமான பரம், சுகவாரி, இப்படி பல தலைப்புகளில் தாய்மானவர் அவருடைய பாடல்களிலே விஷயங்களை சொல்லி வருகின்றார். இதில் தாய்மானவருடைய சுகவாரி அப்படிங்கிற தலைப்பிலே இதுவரை 9 பாடல்களை நான் ஏற்கனவே சொல்லி முடித்திருக்கின்றேன். இன்றைக்கு அந்தர்யோக நிகழ்ச்சியிலே நம்ம 10வது பாடலை நாம் பார்க்கின்றோம். பாடலுடைய அந்த பேப்பர் உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றது. நான் பாடலை முதல்ல பாடுறேன், வாசிக்கிறேன், நீங்க பின்பற்றி அதை வாசிக்க வேண்டும். அண்டமுடி தன்னிலோ பகிரண்ட மதனிலோ அலரி மண்டல நடுவிலோ அனல் நடுவிலோ அமிர்தமதி நடுவிலோ அன்பரக முருகி மலர்கள் தூவி கண்டமிட மறுமூர்த்தி நிலையிலோ திக்கு திகந்தத்திலோ வெளியிலோ திகழ்விந்து நாத நிலை தன்னிலோ வேதாந்த சித்தாந்த நிலை தன்னிலோ கண்ட பல பொருளிலோ காண அத நிலையன கண்ட சூன்ய மதனிலோ காலம் ஒரு மூன்றிலோ பிறவி நிலை தன்னிலோ
கருவி கரணங்களோ இந்த தொண்டர்களிடத்திலோ நீ வீட்டிருப்பது கொழும்பனேற்கு உளவு புகழாரி சுத்த நிற்குணமான பரதெய்வமே பரஞ்சோதியே சுகவாரியே சுத்த நிற்குணமான பரதெய்வமே பரஞ்சோதியே சுகவாரியே. இந்த பாடல்ல எல்லா வார்த்தைகளுக்கும் பக்கத்துல என்ன வருது? இப்படியோ அப்படியோ எண்ணிலோ இதுல இருக்கிறையா இறைவா. இந்த பாடலுடைய முழு தொகுப்பு இதனுடைய மைய கருத்து என்னன்னு பார்த்தோம்னா, இறைவா நீ எதில் இருக்கின்றாய், எந்த இடத்தில் இருக்கின்றாய், எப்படி இருக்கின்றாய், நான் எப்படி உன்னை வணங்குவது அப்படிங்கிறது ஒவ்வொரு கேள்வி வாக்கியமா சொல்லிக்கிட்டே வராது. தாய்மானவர் கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கின்றார். அண்டமுடி தன்னிலோ இறைவா நீ அண்டத்திற்கு மேலாக இருக்கின்ற மேலுலகங்களில் இருக்கின்றாயா, எங்கு இருக்கின்றாய்? பொதுவாக நம்முடைய சாஸ்திரத்துல நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இறைவன் இல்லாத இடமே இல்லை. அல்லாஹ் அல்லாஹ் நீ இல்லாத, அது நமக்கு தான் சொல்லி வச்சாங்க. இறைவன் இல்லாத இடமே இல்லை, பார்க்க விடம் எங்கும் ஒரு நீக்க வர நிறைகின்ற பரிபூரணானந்தமே தாய்மானவரே பாடியிருக்கார். ஈசன் எங்கும் நிறைந்துள்ளான். பிரகலாதனை அவனுடைய தந்தை கேட்கின்றார், ஏய் நாராயணா நாராயணன் சொல்லிக்கிட்டு இருக்கே, அந்த நாராயணன் எங்கடா இருக்கான் அப்படின்னு கேட்டா அவன் சொல்றான், அவன் இல்லாத இடம் எங்க இருக்கு சொல்லு பார்ப்போம். தந்தையே இந்த துணிலும் இருக்கான் துரும்பிலும் இருக்கான்னு சொல்லி சொல்றான். அப்போ நம்மளுடைய சாஸ்திரம், நம்மளுடைய கலாச்சாரம், நம்மளுடைய பண்பாடு, நம்மளுடைய கொள்கை என்ன அப்படின்னா, எல்லா இடத்திலும் இறைவனை நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? பார்த்து கொண்டு இருக்கின்றோம். பார்ப்பதெல்லாம் பகவானே, காண்பதெல்லாம் கடவுளே, இருப்பதெல்லாம் இறைவனே. இதுல ஒன்று விதமான சந்தேகம் கிடையாது. ஆனாலும் தாய்மானவர் என்ன சொல்லுகின்றார்? இறைவா எங்கும் நிறைந்திருக்கின்ற நீ என் உள்ளத்திலும் இருக்கின்றாய். ஆனால் உலக மக்கள் அவரவர்களுடைய மனப்பான்மைக்கு ஏற்ப என்ன செய்யறாங்களாம்? எல்லா வடிவத்திலும் எல்லா இடங்களிலும் என்ன பண்றாங்க? இருக்கின்றார். அந்த விஷயத்தை தாய்மானவர் முதல்ல அதிசூக்ஷ்மமா சொல்றார். கண்ணுக்கு தெரியாததாக இருக்கின்ற உலோகங்களில் இருக்கின்றதாக சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா கண்ணுக்கு தெரிவதாகவும் கடவுளை கொண்டு வந்து கடைசியில் எங்கு இருக்கின்றாயா, அங்கு இருக்கின்றாயா, எங்கு இருக்கின்றாய், உன்னை நான் எங்கடி எப்போது எப்படி தேடி அலைவது, எங்கெல்லாம் காண்பது அப்படிங்கிறத அந்த விஷயத்தை தாய்மானவருக்கு என்ன பண்றாரு? பக்தர்கள் வெவ்வேறு விதமான பக்தர்கள் இருக்கின்றார்கள். பகவத்கதையில பகவான் கிருஷ்ணர் சொல்றார், ஆர்த்தோ ஜிக்ஞாசு அர்த்தார்த்தி ஞானீச்ச பரதர்ஷவ அப்படிங்கிறார். ஞானீச்ச பரதர்ஷவ அப்படிங்கிறார். 4 விதமான பக்தர்கள் இருக்கின்றார்கள். அந்தந்த பக்தர்களுக்கு ஏற்றார் போன்று இறைவன் என்ன பண்றாரா? காட்சி கொடுக்கின்றார். நீ எதில் இறைவனை காண விரும்புகிறாயோ அதில் இறைவன் வந்து அமர்ந்து விடுகின்றார். எப்படி சாமி அதை நம்ம அர்த்தம் புரிஞ்சுக்கிறது? எப்படி நம்ம வந்து அதை தெரிஞ்சுக்கிறது? பிள்ளையார் இருக்கார், விநாயகர் முழுமுதல் கடவுள். அவரை வணங்காமல் நம்ம எந்த காரியத்தை நம்ம என்ன பண்றது இல்லை, செய்யறது இல்லை. அதனால நம்ம வந்து ஒரு வீட்டுல கிரகப்பிரவேசம் பண்றோம், நல்ல காரியம் பண்றோம் அப்படின்னா ஐயர் வராரு, வந்த உடனே பிள்ளையார் சிலையை கொண்டு வராங்க கையில கிடையாது. மஞ்சள்ல என்ன பண்றாரு? குழைச்சி தண்ணியை ஊற்றி அதை வந்து ஒரு ஒரு கோபுரமா பிடிச்சு அதை வச்சு அது பிள்ளையாரா என்ன பண்றாரு? ஆவாகனம் பண்றாரு. அது உண்மையிலே பிள்ளையாரா? ஆமா. அதை நம்ம வந்து நினைச்ச உடனே என்ன பண்றாருன்னா அங்க வந்துருக்கு. இந்த பிள்ளையாரை பிடிச்சு விட்டு இப்ப வச்சுட்டு அந்த சந்தனத்துல அந்த மஞ்சள்ல வந்து குங்குமம் வைக்கிறாரு, ஒரு அருகம்புல் சொருகிறாரு, பூ வைக்கிறாரு, அர்ச்சனை பண்றாரு, எல்லாம் செய்யறாரு. அஸ்மின் பிம்பே ஆவாகயாமி ஓம் நமோ மகா கணபதயே நமக, ஓம் விக்னேஸ்வராய நமக, ஓம் கஜமுகாய நமக, ஓம் கஜமுகாய நமக, ஓம் கணாதிபாய நமக, ஓம் ஏகதந்த. அர்ச்சனை யாருக்கு? எங்க இருக்காரு விநாயகர்? இல்லையே, எங்க போய் பாத்தீங்களா நீங்க?
அதை நம்ம எண்ணத்தினாலும் உணர்வினாலும் மனப்பூர்வமா நம்ம என்ன பண்றோம், விநாயகர் அங்க கொண்டு வந்தாச்சு, இறைவனும் வந்துடுறாரு. அப்புறம் பூஜை முடிஞ்ச உடனே என்ன பண்றாருன்னா, விநாயகர்கள்லாம் பூஜை முடிஞ்சு பிரசாதெல்லாம் நைவேத்தியெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இந்த பிள்ளையார் என்ன பண்றாரு, மறுபடியும் பிள்ளையாரே பூஜை முடிஞ்சு நீங்க போயிட்டு வாங்க, அது ஒரு மந்திரம் சொல்லி அதை கொண்டு போய் கடத்துல கொண்டு போய் என்ன பண்ணிடுறோம், காய்ச்சல் முடிஞ்சிடும். இப்போ கூப்பிட்ட குரலுக்கு இறைவன் வராரா இல்லையான்னா வராது. பிரகலாதன் தூணிலும் இருக்கார் துருப்பிலும் இருக்கார் சொன்ன உடனே தூண்ல வந்து யார் வந்துட்டா, நரசிம்ம சுவாமி வந்துட்டாரு. இந்த பக்கம் பிள்ளையார கூப்பிட்ட உடனே பிள்ளையார மஞ்சள் என்ன பண்ணிடுறாரு, வந்துடுறாரு. இப்படிலாம் நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய பக்தர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, இறைவனை எங்கு வேண்டுமானாலும் எழுந்தருள செய்யலாம். The presence of God is everywhere in the universe அப்படின்னு சொல்லி நம்முடைய சாஸ்திரம் சொல்லுகிறது. அப்படி சொன்னாலும் ஆதி காலத்து மனிதன் ஆரம்பத்தில் முதல் இறைவனை எப்படி வணங்கினான் என்றால், மேலோகத்தில் இருக்காரா, கடவுள் எங்க இருக்காரு தேடி கண்டுபிடிச்சான். அதைத்தான் தாய்மானவர் சொல்றாரு. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அண்டமுடி தண்ணீரோ, அடி முடி. சிவபெருமான் தேஜோமய ரூபமாக அக்னி பிழப்பாக எப்படி இருந்தார்னா, வானத்துக்கும் பூமிக்கும் திகழ்ந்தார். அடிமுடியை காண்பதற்கு 2 பேர் கிளம்பினாங்க. யாரு? பிரம்மா வந்து என்ன பண்ணாரு, மேல போய் பார்த்தாரு. இந்த ஆள் இந்த சிவனுடைய முடியை காண வேண்டும், ஆரம்பம் எங்க இருக்கிறது, டாப்ல போறாரு போய்கிட்டே இருக்காரு. மகாவிஷ்ணு அடியை காண முற்பட்டார். என்ன அவதாரம் எடுத்தாரு, அன்றைய அவதாரம் எடுத்து வராக அவதாரம் எடுத்து போறாரு. கண்டுபிடிச்சாங்களா 2 பேரும்? முடியல. அடிமுடி காண முடியாதவரை, தோற்றம் இல்லாதவரை, துவக்கம் இல்லாதவரை, ஆதி இல்லாதவரை என்ன பண்றாங்க, தேடி கண்டுபிடிக்கிறாங்க. முடியல. அதனாலதான் வந்து திருவம்பாவையில மாணிக்க வாசகர் சொல்றாரு, ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரு ஜோதியை யாம்பாட கேட்டையோ வாழ்க்கடங்கம் மாதே வளர்தியோ வன்செவிதான் அப்படின்னு சொல்லி பாடல் இருக்கு. ஆதியும் இல்லை, அந்தமும் இல்லை, நடுவும் இல்லை. அப்ப யாரு? அப்போ பக்தர் கற்பனை பண்றான். என்ன சொல்றான் அப்படின்னா, இந்த இயற்கையே வந்து என்னவா இருக்குன்னா இறைவனாக இருக்கின்றது. என்னவா இருக்கு? இறைவனாக இருக்கின்றது. முதல்ல மனிதன் என்ன பண்றான், இயற்கையை தன்வசப்படுத்த பார்க்கறான். ஆனா முடியல. இயற்கையை நம்ம வசத்துக்கு வருமா? அப்படிதான் இந்த பாடு படுத்துறோம். நம்ம இயற்கையை என்ன பண்றோம், படாத பாடு படுத்துறோம். கடைசியில் இயற்கையை நம்மளை என்ன பண்ணிடுது, ஒரேடியா சுனாமி வந்து எல்லாம் சுருட்டி கொண்டு போயிடுது. ஆனா இயற்கையை நம்மளே வந்து என்ன பண்ணுதுன்னா, அது கட்டுப்பாட்டுக்கு என்ன பண்றது, கொண்டு வந்து விடுகிறது. என்ன பண்றது, கொண்டு வந்து. இயற்கை சக்தி வேற இல்ல, இறை சக்தி என்ன ஆகல, வேற இல்லை. இயற்கை நம்ம கண்ணுக்கு தெரிகின்றது. ஆனால் அதற்கு பின்னாடி இயற்கை உருவாக்கிய அருவமான சக்தி, கண்ணுக்கு தெரியாத சக்தி ஒண்ணு இந்த உலகத்தில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, இருந்துகிட்டு இருக்கா இல்லையா? அதுதான் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. அதனால இயற்கையும் இறைவனும் ஒன்றே, வேறுபாடு பார்க்க முடியாது. மலையை, கடலை, நதியை, காற்றை நம்மளால உருவாக்க முடியுமா? முடியாது. அப்படி இருக்கும் பொழுது வந்து என்ன பண்றாங்க, இயற்கையை வணங்க ஆரம்பித்த மனிதன் இந்த அருவமான சக்தி, இறை சக்தி எங்க இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்க பார்க்கலாம். முடியல. என்ன பண்ண முடியல, கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் இறைவன் எங்க இருக்காரு அப்படிங்கறத ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா, மகாவிஷ்ணு எங்க இருக்காரு, பார்க்கடல்ல எங்க இருக்காரு, பார்க்கடல் எங்க, ராமநாதபுரத்துல இருக்கு. அதான் வைகுண்டம் எங்க இருக்குன்னு கேட்கிறேன். எங்க உத்தரகாசி ரிஷிகேஷ் ஹரித்வார் தாண்டி இருக்கா? மேல இருக்கு. அது ஒரு அண்டம். அப்போ வந்து சிவன் எங்க இருக்காரு, கைலாயத்துல இருக்காரு. கைலாயத்துல சிவன் இருக்காரு. மகாவிஷ்ணு எங்க இருக்காரு, விஷ்ணு லோகம் அல்லது பார்க்கடல்ல இருக்காரு. அப்புறம் பிரம்மா எங்க இருக்காரு, பிரம்மலோகத்துல இருக்காரு. இப்படி இறைவன் என்ன பண்றான், மேல் நோக்கி பாக்குறான். முதல்ல வந்து எங்க இருக்காரு அப்படின்னா, மேல வந்து இருக்காருப்பா, மேல இருக்காரு. நம்மளே செத்து போனா நம்ம பேரை கேட்கிறான், பாட்டி தாத்தா எங்க போனாரு, மேல மேல எங்க பாட்டி, இறைவனிடத்துல போய் என்ன பண்ணிட்டாரு, ஐக்கியமாகி விட்டார். இறைவன் எங்க இருக்காரு பாட்டி, அவர் மேலோகத்தில் இருக்காருப்பா. சொல்றோமா இல்லையா? இப்போ 4 நாயன்மார்கள், சமயக்குறவர்கள் 4வர்கள்ல
ஸ்தூல உடலோடு கைலாயம் சென்றவர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள் அப்படிங்கிறது நம்ம வரலாற்றில் படிச்சு பார்க்கணும் இல்லையா? பாடிக்கிட்டு இருக்கும் போதே சுந்தரமூர்த்தி நாயனார் கூண்டோட கைலாசம் போனாரு அப்படிங்கிறார். நமக்கெல்லாம் இந்த கூண்டு இந்த ரூமோட அப்படி போலாம்ல, இந்த பட்டைக்கானல் இருக்கிற இந்த ஹால் இருக்குல்ல, இப்படியே அப்படியே டிரான்ஸ்பர் இங்கிருந்து நேரம் கொடைக்கானல், கொடைக்கானல் நேரம் ஹிமாலயாஸ் போயிடலாம்ல. வீட்டுல சொல்லாம வந்துட்டு சாமி, பேங்க்ல பிக்ஸட் டெபாசிட் நிறைய இருக்கு, கோல்டு நிறைய இருக்கு சாமி. அதெல்லாம் வந்து என்ன பண்ணக்கூடாது, நினைக்க. கடவுள் நினைச்சாருன்னா நம்ம எல்லாத்தையும் மறக்கடிச்சு நம்மளை என்ன பண்ணிடுவாரு, கூட்டிட்டு போயிடுவார். ஆக இறைவனை அறிந்து முதல்ல மனிதன் எங்க தேடுறான் அப்படின்னா மேல இருக்காரு. ஒவ்வொரு இறைவன் படைக்கும் கடவுள், காக்கும் கடவுள், அழிக்கும் கடவுள், 3 பேருக்குமே 3 யதாஸ்தானம் சொல்லப்படுகிறது. கைலாயம், வைகுண்டம், பிரம்மலோகம், பரமபதம். வருஷம் நம்ம என்ன பண்றோம், வைகுண்ட ஏகாதசி கொண்டாடுறோம். இந்த பரமபத வாசல் வழியா என்ன பண்றோம், வைகுண்ட வாசல் போயிட்டு மறுபடியும் அடுத்த வருஷம் அதே பாதையில போறோம். போனா ஒரு தடவை திருப்பி வரலாமா? ஆனா நம்ம சம்பிரதாயமா என்ன பண்றோம், வைகுண்ட வாசல், பரமபத வாசல் போய் அது அன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் அது என்ன பண்றான், அப்புறம் சாயந்தரம் மறுநாள் என்ன பண்ணிடுறான், மூடிடுறான். இது என்ன சாமி, இது பரமபத வாசல்னா என்ன அர்த்தம்? போனா திரும்பி என்ன பண்ணக்கூடாது, நம்ம போயிட்டு வரமே. உபச்சாரத்திற்காகவாவது ஸ்தூலமாவது நம்ம என்ன பண்ணி ஆகணும், அந்த கற்பனையோடு அந்த உணர்வோடு நம்ம என்ன பண்றோம், பரமபத வாசல் போயிட்டு வைகுண்ட வாசனை பெருமாளை நம்ம என்ன பண்றோம், தரிசனம் பண்றோம். இதெல்லாம் நம்முடைய உணர்வு பக்தி மேலீட்டிற்காக செய்கின்றோம். ஆனா உண்மையிலே கைலாசம் அல்லது வைகுண்டம் என்பது என்ன, புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிற மாதிரி நிச்சயமாக இருக்கின்றது. புராணங்கள்ல நாயன்மாருடைய வரலாற்றுல பார்க்கிறோம், எல்லாமே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்படி சிவனின் தேஜோமய வடிவான அடிமுடியை காண முடியவில்லை. அந்த அண்டம் அப்படின்னு சொல்லி சொன்னா அண்டத்தோட முடிவு எங்க, தொடக்கம் எங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அண்டமுடி தன்னிலோ. தாய்மானவர் குறிப்பிடுகின்ற வார்த்தை என்ன அப்படின்னா அண்டம், பகிரண்டம், பேரண்டம் அப்படிங்கிற. அண்டம், பேரண்டம், பகிரண்டம், அடுத்த வார்த்தை அதான் வருது. அப்போ சிவனின் தேஜோமயம் இதெல்லாம் வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா மனிதர் என்ன பண்றார், முதல்ல பாமரனாக இருக்கின்றவன், விஷயம் தெரியாதவன், கடவுள் எல்லா இடத்திலும் இருக்கின்றார் என்று தெரியாதவன், என்னுள்ளே இறைவன் இருக்கின்றார் என்று தெரியாதவன் என்ன பண்றான்னா முதல்ல கடவுள் அங்கதான் இருக்காரு. எங்க இருக்காரு, அண்டத்துக்கு மேல இருக்காரு, வெளி உலகத்தில் இருக்கார் அப்படின்னு சொல்லி அவன் முடிவு பண்றான். அண்டமுடி தன்னிலோ. அதுல வந்து இந்த அண்டத்துல வந்து நம்ம உலகத்துல எங்கனால இருக்குன்னு பார்த்தோம்னா சூரியன் இருக்கு, சந்திரன் இருக்கு, வருணன் இருக்கு, அக்னி இருக்கு, வாயு இருக்கு, இந்த பூதேவி, இந்த பூமியை காக்கின்ற பூதேவி இருக்கின்றாள். இது எல்லாத்தையுமே அவன் என்ன பண்றான், தெய்வமாக என்ன பண்றான், வணங்குகின்றான். இத இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து வருணன் எங்க இருக்காரு, சூரியன் எங்க இருக்காரு பாக்குறோம்ல, நம்ம சூரியன் பாக்குறோம். சூரியன் தான் என்ன, சூரிய நாராயணன், சூரிய கரணம், சூரிய மண்டலம். சயின்ஸ் பிரகாரம் பார்த்தோம்னா சூரியனை சுற்றி எல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, சுழன்று சுற்றிக்கிட்டு இருக்கு, சூரியனை மையமாக வைத்து. இப்போ சயின்ஸ் பிரகாரம் பார்த்தாலும் சூரியனை தான் மையமா வச்சிருக்கு. ஆன்மீக ரீதியில பார்த்தோம் அப்படின்னாலுமே சூரியன் தான் வந்து என்ன அப்படின்னா முழுமுதற் கடவுள். அவர் எங்க இருக்கார், சூரியன் அண்டத்துக்கு எங்க இருக்காருன்னு தெரியாது. சூரியன்கிட்ட எவனும் நெருங்க முடியுமா? நிலவின் தென்துருவத்தில் போய் கால் பதிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ யாரு நாம தான் அங்க போய் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அங்க இருந்து போட்டோ வந்துகிட்டே இருக்கு, தண்ணி இருக்கு, மண் இருக்கு, மணல் இருக்கு. இது சூரியன் கிட்ட போக முடியுமா? போறதுக்குள்ள பஸ்மமா இருக்கு. அப்போ சூரியனை சுற்றி எல்லா கிரகங்களும் சுற்றி வந்து கொண்டிருக்கிறது. சந்திரன் இருக்கின்றது, வருணன் இருக்கின்றான், அக்னி இருக்கின்றது, வாயு இருக்கின்றது. இப்படி எல்லா ராசிகளும் எல்லா கிரகங்களும் சுற்றி வந்து கொண்டிருக்கிறது. அப்ப இறைவனுடைய அம்சமாக இருக்கக்கூடியவைகளும் எங்க இருக்கு அப்படின்னா எல்லாம் மேலதான் சொல்றாங்க. மில்கி வே கேலக்சி என்ன
இதெல்லாம் ஆங்கிலத்தில் சொல்றாங்க. பேரண்டம், கேலக்சி, மில்கி வே, பிளாக் ஹோல் அப்படிங்கிறான். அதுக்குள்ள போனா எத்தனையோ உலகங்கள் உள்ள போய் என்ன ஆயிரும், காணாம போயிடும். பிளாக் ஹோல், பிக் பேங் தியரி அப்படிங்கிற ஆங்கிலத்தில் சயின்ஸ் நாசால கண்டுபிடிச்சிருக்கான். இதெல்லாம் நம்ம ஆன்மீகத்தில் இணைச்சி பார்த்தோமானால் இறைவன் எங்க இருக்கின்றார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முதல்ல நம்ம சொல்றது இறைவன் மேல இருக்காருப்பா. அவர் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு, ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார். அப்ப கேட்கிறாரு தாய்மானவர், இறைவா நீ எங்க இருக்கின்றாய்? ஃபர்ஸ்ட் கேள்வி, அண்ட முடி தண்ணிலோ, அங்க இருக்கியா அப்படின்னா எப்பா அங்கேயும் இருக்க. அப்புறம் பாருங்க இன்னொரு இடமும் வருது அடுத்து, பகிரண்டம் அதனிலோ. அண்டத்துக்கு ஆப்போசிட் பகிரண்டம். பகி பாகர் இந்தியில சொல்றோம் இல்லையா, அப்படின்னா என்ன அர்த்தம், வெளியே, அப்பாலுக்கு அப்பாலாய், அதாவது அணுவிற்கு அணுவாய் கணுமுற்றி நின்ற கருங்குளை காட்டி. இறைவன் அணுவுக்கு அணுவாய் இருப்பார், அப்புறம் அப்பாலுக்கு அப்பாலாக இருக்கின்றார். இப்ப இது என்ன அப்படின்னா தமிழ்நாடு, பக்கத்துல போனோம்னா என்ன கர்நாடகா. இப்போ இந்த மாநிலம் என்ன அப்படின்னா தமிழ் மாநிலம். அப்போ அதை நம்ம என்ன சொல்றோம், வெளி மாநிலம். ஒருத்தர் அங்கிருந்து வர்றான் அப்படின்னா நீ எந்த மாநிலத்துக்கா இருப்பா அப்படின்னா கர்நாடகா. ஓ வெளி மாநிலமா, சரி சரி. அந்த மாதிரி இந்த தமிழ்நாடு மாதிரி இந்தியா அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்புறம் வெளிநாடு அப்படின்னு சொல்றோம். நாடு ஃபாரின்ல இருந்து அமெரிக்கா, யூஎஸ், டொரண்டோ, ஒன்டாரியா, கனடா, யூகே, என்ன பஹ்ரைன், துபாய், எங்கிருந்து வெளியில இருந்து வராங்க அப்படின்னா இவங்கெல்லாம் யாருப்பா, வெளிநாட்டுக்காரன். ஆனா உள்நாட்டுக்காரன், வெளிநாட்டுக்காரன், உள் மாநிலம், வெளி மாநிலம், இது எல்லாமே எங்க இருக்கு அப்படின்னா இந்த உலகத்துலதான் இருக்கு. அதுபோல ஆகாசம் என்று ஒன்று இருக்கின்றது. அந்த ஹோல் ஆகாசத்துக்குள்ளதான் இந்த அண்டமும் இருக்கின்றது, பேரண்டமும் இருக்கின்றது, பகிரண்டமும் இருக்கின்றது. நம்ம கற்பனையில இந்த உலகத்தை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா 14 லோகங்கள் இருக்கின்றது. இப்ப நம்ம இருக்கிறது நடுவில் இருக்கும். எது, பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகம். அப்புறம் என்ன, பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகம், மகர்லோகம், தபோலோகம், ஜனோலோகம், பித்ருலோகம், அப்புறம் என்ன சத்தியலோகம், பிரம்மலோகம், போய்கிட்டே இருக்கு. மேல 6, கீழே 7. பூமியிலிருந்து மேல 6 ஒண்ணு சேர்த்து 7, பூமிக்கு கீழே என்னதுன்னா இன்னொரு 7. 7 14 லோகங்களும் இருக்கின்றது. அதெல்லாம் இந்த பூமியை தவிர மற்ற அண்டங்கள், மற்ற பேரண்டம், பகிரண்டம் எல்லாம் சேர்த்தாங்கன்னா அதுவும் இறைவனுடைய படைப்புல தான் இருக்கு. அதுவும் ஆகாசத்துக்குள்ளதான் இருக்கு. the whole world. அதுக்கு பதிலா என்ன சொல்றாங்க, யூனிவர்ஸ். என்ன சொல்றாங்க, இந்த வேர்ல்டுக்கும் குளோபுக்கும் யூனிவர்ஸுக்கும் நிறைய வித்தியாசம். யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னா உலகத்துல எதுவுமே விட்டு போகவில்லை, அனைத்தும் அதுக்குள்ள என்னாச்சு, வந்தாச்சு. வேர்ல்டு அப்படின்னு சொல்லி சொன்னா இப்பொழுதுக்கு நம்ம கண்ணால பார்ப்பது, காதால இந்த உலகம் இருக்கின்றது கேட்கின்றோம் இல்லையா, புலன்களுக்கு எட்டுவது, அதுதான் என்னதுன்னா இந்த வேர்ல்டு. அப்படி சொல்லும் பொழுது அடுத்ததா சொல்றாரு, பகிரண்டம் அதனிலோ. அநேக சூரிய மண்டலங்கள் இருக்கின்றதாக சொல்லப்படுகின்றது, அநேக நட்சத்திர மண்டலங்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அனைத்தும் அடங்கியதுதான் என்னதுன்னா பகிரண்டம். அப்படி எல்லா விஷயங்களும், எல்லா ஊரும், எல்லா நாடும், நகரமும் அனைத்தும் ஒரு இந்த ஆகாச தத்துவம் அப்படிங்கிற இந்த உலகத்துக்குள்ள இறைவன் படைத்திருக்கின்ற அந்த விஷயத்துக்குள்ள வருதுகின்றது. ஆனா பெயர் தான் வேற, அண்டம், பேரண்டம், பகிரண்டம். இப்ப சொல்லும் பொழுது கண்ணுக்கு தெரியாத உலகங்கள் பல இருக்கின்றது. அதுக்கு தான் இந்த பேரன் சொல்றாரு, என்ன பகிரண்டம். அதான் நான் சொன்னேன், வேறு உலகத்திற்கு அப்பால் கடவுள் உள்ளாரா அப்படின்னா அதுலயும் இருக்காரா, யாரு, ஆமா அதுலயும் இருக்காரு. அவர் இல்லாத இடமே கிடையாது, முதல்ல சொல்லியாச்சு. அனோரணியான் மகதோ மகியான் அப்படின்னு சொல்லி உபனிஷத் சொல்லுகின்றது. அப்படின்னா இறைவா நீ பகிரண்டமாக இருக்கின்றாயா, வெளியில இருக்கின்றாயா, அதையும் கேட்கிறாரு கேள்வி. அதுதான் என்ன அர்த்தம் அப்படின்னா பகிரண்டம் அதனிலோ. இதெல்லாமே என்னது அப்படின்னா கண்ணுக்கு தெரியாது. நம்ம கைலாயத்தை கற்பனை பண்ணி பார்த்திருக்கோம், வைகுண்டத்தை கற்பனை பண்ணி பார்த்திருக்கோம், பிரம்மலோகத்தை கற்பனை பண்ணி பார்த்திருக்கோம், சூரிய மண்டலத்துல கற்பனை பண்ணி பார்த்திருக்கோம், அப்புறம் மற்ற லோகங்களை கற்பனை பண்ணி பார்த்திருக்கோம். பகிரண்டத்தையும் இப்ப என்ன பண்ணியாச்சு, கற்பனை பண்ணி பார்த்தாச்சு. கற்பனைக்கு எட்டாத இடத்திலும் இறைவன் இருக்கின்றாரா அப்படிங்கிற கேள்வியை தாய்மானவருக்கு என்ன பண்றாரு,
வைக்கின்றார். அடுத்ததான் கொஞ்சம் சூக்ஷ்ம நிலையில் இருந்து, சூக்ஷ்மன்றதை விட என்ன சொல்லலாம், அதிசூக்ஷ்மம், சட்டில், மோர் சட்டில். இறைவன் நம்மிடத்துல இருக்காரு, ஆனா நம்ம தெரியாம நம்ம வெளியில போய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், எங்கெல்லாம் தேடுவதோ எழில்மேவும் சொல்றாங்களே இல்லையா, எங்கெல்லாம் தேடுவதோ எழில்மேவும் குமரா, உன்னை எங்கெல்லாம் தேடுவது, தேடு, தேடி தேடோனா தேவனை தேடி கண்டுகொள்ளே என்னுள்ளே. தன்னையரின் தின்பமுற வெண்ணிலாவே ஒரு தந்திரனை சொல்ல வேண்டும், வெண்ணிலாவே. கடவுள் எங்க இருக்காருன்னா இங்க இருக்காரு. ஆனாலும் மனிதனுக்கு ஒரு பெரிய வீக்னஸ் என்ன தெரியுமா, சூக்ஷ்மமா இருக்கிறத பார்க்க மாட்டான். கண்ணுக்கு தெரிகிற மாதிரி எது இருக்கு, இந்த காட்சிக்கு இலக்கணமா, காட்சிக்கு விருந்தா இறைவனை அலங்காரம் பண்ணி, எப்படி பூஜையெல்லாம் பண்ணி நைவேத்தியம் பண்ணி அந்த நைவேத்தியத்தை சாப்பிட்டு அதுல ஒரு ஆராதனை பண்ணி சந்தோஷம் அடையலாம் இல்லையா, அதைத்தான் தெய்வம் சொல்லி வணங்குகிறான். அதுதான் ட்ரெண்டிங்ல இருக்கு. இன்னைக்கு இல்ல, ரொம்ப நாளா, காலமாக நூற்றாண்டு காலமாக இறைவனை அனைத்து இடத்திலும் வியாபித்திருக்கின்ற இறைவனை மனிதன் என்ன பண்றான், ஒரு கோவில் கட்டி அதுல என்ன பண்றான், சிலையாக வடித்து அந்த சிலையில் ஆவாகனம் செய்து அதற்கு கும்பாபிஷேகம் பண்ணி கூத்துலாம் பண்ணி அதுக்கு படையெல்லாம் வச்சு பண்ணி திருவிழாலாம் கொண்டாடி மாரியம்மனுக்கு என்ன பண்றான், கூழ் ஊத்தி பெரிய ஆர்ப்பாட்டம் பண்றான். இப்ப தெய்வம் இருக்கா அப்படின்னா, ஆமா இருக்கு இல்ல, ஏண்டா இதெல்லாம் பண்ணலன்னா தெய்வம் இல்லை அப்படின்னா, இருக்கு, ஆனா இருக்கிற மாதிரி எனக்கு என்ன பண்ணல அப்படின்னா ஒரு உணர்வு வரவில்லை. எப்பவுமே நல்ல விஷயங்கள், ஆன்மீக விஷயங்கள்லாம் 1-to-1 டீச்சிங் இருக்கும், அல்லது 1-to-all டீச்சிங் இருக்கும். அதுதான் சோபிக்கும். அப்படி இறைவனை மனிதன் என்ன பண்றான் அப்படின்னா, பிரத்யட்சமாக தன்னை போலவே 2 காலு 2 கை தலையோடு இருக்கிற மாதிரி ஒரு உமர் இருக்கா, அதைத்தான் மனிதன் என்ன பண்றான், விரும்புறான். அது சொல்றாரு அடுத்ததுல. அடுத்து கொஞ்சம் அதிசூக்ஷ்மமாக இருந்ததுல இருந்து கொஞ்சம் கீழே இறங்கி வரான். அலரி மண்டல நடுவிலோ, முதல்ல என்ன பார்த்தோம், அண்டமுடி கண்ணிலோ பகிரண்ட மதனிலோ. அடுத்தது என்ன, அலரி. அலரி அப்படின்னா சூரியன் அர்த்தம். என்ன அர்த்தம், உலகில் மிக சக்தி வாய்ந்தது சூரியன். இல்லைன்னா நம்மளால என்ன பண்ண முடியாது, உயிர் வாழ. ஸ்தாவர ஜங்கமங்கள் அனைத்தும் சூன்யமா போயிடும். சூரிய சக்தி வெப்பமும் தருகின்றது, வெளிச்சமும் தருகின்றது. சூரிய குடும்பம், சூரிய மண்டலம், சூரிய நாராயணன் இல்லை அப்படின்னா உலகமே என்ன ஆகுது, கிடையாது. உயிருக்கு உயிராய் இருப்பது, உயிர்களுக்கெல்லாம் உயிரை தருவது எது அப்படின்னா இந்த சூரியன். சொல்றாங்க தரத்துல, அருவமாக இருக்கின்ற கடவுளை உருவமாக பார்க்க ஆரம்பிச்சு உருண்டையா ஒரு உருவத்தை பார்க்கறான். யாருன்னா மனிதன். அதுதான் என்ன, சூரியன். பண்டைய முன்னோர்கள் சூரியன் உதயமான உடனே காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு என்ன பண்றாங்கன்னா, வைகரை துயிலெழு பிராம முகூர்த்தத்தில் எழுந்து குளிச்சுட்டு முதல்ல சூரியனை தான் என்ன பண்ணியிருக்கான், வணங்கி இருக்கான். விவசாயிக்கு தெய்வம் யாரு, காலையில சூரியனை பார்த்து நமஸ்காரம் பண்ணியிருந்தா. மற்றது உழவு தொழில் இருந்து அந்த காலத்துல நம்மளோட பெரியவர்கள் எல்லா காரியமும் என்ன, வீட்டுல சாமி படம் இருந்தாலும் முதல்ல மொட்டை மாடிக்கு போயிட்டு வீட்டுக்கு வெளியில யாரை வணங்குறான், சூரியனை. கண்கண்ட தெய்வம் என்ன. அதனால்தான் சங்கராச்சாரியார் ஷண்மத ஸ்தாபனம், ஷண்மத தெய்வங்களை அவர் வழிபாட்டு முறைகளை அறிமுகப்படுத்தும் போது சைவத்துக்கு சிவன், வைஷ்ணவத்துக்கு மகாவிஷ்ணு, கணபதி காணபத்தியம், முருகன் என்னது அப்படின்னா கௌமாரன், அப்புறம் அம்பிகைக்கு சௌரம் சாக்தம். சூரிய நாராயணன் என்ற ஒரு தெய்வத்தை அடிப்படையாக வைத்து சூரியனுடைய வழிபாட்டை சங்கராச்சாரியார் கொண்டு சௌரம் அப்படிங்கிற மதத்தையே ஸ்தாபிதம் பண்றார். ஷண்மத ஸ்தாபனம். 6 தெய்வங்கள், சைவம், வைஷ்ணவம், காணபத்தியம், கௌமாரம், சாக்தம், சௌரம். தனி தெய்வமாகவே சூரிய நாராயணன் அப்படிங்கிறதுக்காகவே என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த தெய்வத்தை உருக்கொடுத்து. சூரிய நாராயணனுக்கு உருவம் என்ன அப்படின்னா அவருடைய தேர்ல ஒரு சக்கரம் தான் இருக்கும். எத்தனை குதிரை இருக்கும், 7 குதிரை இருக்கும். ரசத்துல வர மாதிரி இருக்கும். அதுதான் சூரிய நாராயணன். அது மகாவிஷ்ணுவோட ஒரு அம்சமாக இருந்தாலும் அதற்கு தனி மதிப்பு கொடுத்து நாம் என்ன பண்றோம், வழிபடுகின்றோம். மகர சங்கராந்தி யாரை வழிபடக்கூடிய பண்டிகை அது, சூரியனுடைய வழிபாடு தான் மகர சங்கராந்தி.
எந்த லோகத்திலையும் எந்த உலகத்திலையும் இந்த வழிபாட்டு முறை என்ன ஆகாது, கிடையாது. இயற்கையையே சூரியனையே இறைவனாக வழிபடக்கூடிய ஒரு சிஸ்டம் நம்ம கிட்ட தான் இருக்கு. அது சொல்றாரு இந்த இடத்துல. அலரி அப்படின்னு சொன்ன பரிதி அப்படின்னாலே சூரியன், அன்றலர்ந்த தாமரை அப்படின்னு சொல்றது. உலகத்தையே அலர்ந்ததாக செய்வதுன்னு மலர செய்யக்கூடியதான் எது, சூரியன். காலையில சூரியன் உதிக்கலைன்னா நமக்கு அது என்ன ஆகும்? நாளையில இருந்து சூரியன் காலையில 9:45 தான் உதிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நீங்க எல்லாம் வந்து ஒத்துப்பீங்களா? காலச்சக்கரம், சூரியனுடைய நேரம் ஓயாது. இந்த உலகம் ஆரம்பித்ததிலிருந்து, இந்த சிருஷ்டி ஆரம்பத்திலிருந்து ஏதாவது மாற்றம் அடைந்திருக்கிறதா அப்படின்னா கிடையவே கிடையாது. சூரிய அஸ்தமனமும் சூரிய உதயமும் மாறி மாறி கரெக்டா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுதான் இயற்கையின் திட்டம், காலச்சக்கரம், இயற்கை நீதி. உண்மையிலே சூரியன் உதிப்பதும் இல்லை மறைவதும் இல்லை. சயின்ஸ் பிரகாரம் பார்த்தா நம்முடைய காட்சிக்கு அப்படி என்ன ஆகுது தெரியுது. அப்படி இந்த இடத்துல சொல்றாரு, அருவமாக இருக்கின்ற கடவுளை உருவத்திற்கு கொண்டு வந்தான். அதுதான் சூரிய நாராயணன். இறைவன் சூரியனாக இருக்கின்றாரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. என்ன அப்படின்னா, அலரி மண்டல நடுவிலோ. நடுவிலோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அலரி அப்படின்னா சூரியன், சூரிய மண்டலம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எத்தனையோ கோடி சூரிய குடும்பங்கள் இருக்கான். இந்த சூரியனை சுற்றி மற்ற கிரகங்கள்ல சுத்தி வருது இல்லையா? எத்தனை கிரகங்கள் சுத்தி வருது? 7 இருக்கு. சூரியனை தவிர்த்து எத்தனை? 8. நீங்க எத்தனை வேணா சேர்த்துக்கலாம், குழப்பம் அடைய வேண்டாம். நம்ம கணக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9 கிரகங்கள் சொல்றோம். கோவில்லையே வந்து எத்தனை கிரகங்கள் இருக்கு? 9 இருக்கு. சுத்தி வரலாம். சூரியன், சந்திரன், கேது, ராகு, சனி இருக்கா இல்லையா? செவ்வாய், குரு அப்படி இருக்கு. அப்போ நம்ம கணக்குக்கு சாஸ்திரோக்தமா பார்க்கிறோம், சம்பிரதாயமா பார்க்கிறோம் அப்படின்னா சூரியனை சேர்த்து 9. அந்த சூரியனை சுற்றி தான் இந்த கிரகங்கள் இருக்கிறது. அதனாலதான் என்ன சொல்றாங்கன்னா, அலரி மண்டல நடுவிலோ. இந்த கிரகங்களுக்கு மையமாக இருப்பது யார் அப்படின்னா சூரியன் தான். சூரியனை மையமாக வைத்துத்தான் நீள்வட்ட பாதையில் அனைத்து கிரகங்களும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, சுற்றி வருகின்றதே. அது வந்து நீங்க வந்து புராணத்துல படிச்சு பார்த்தாலும் சரி, சயின்ஸ் டெக்னாலஜி மூலமா ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாலும் சரி, சூரியன் மையம் தான் இருக்கு. அதுல இறைவா நீ இருக்கின்றாயா, சூரியனாக இருக்கின்றாயா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் என்ன பண்றான் பக்தன், என்ன பண்றான், சூரியனை இறைவனாக வழிபட ஆரம்பித்தான். அப்புறம் அண்டமுடி தன்னிலோ பகிரண்டம் அதனிலோ அலரி மண்டல நடுவிலோ பார்த்தான். இது ரொம்ப கஷ்டமா இருக்கு. பொழுதுக்கு நைட்ல சூரியன் இருக்க மாட்டேங்கிறாரு. என்ன பண்ண மாட்டேங்கிறாரு? சூரியன் இரவுல என்ன பண்ண மாட்டேங்கிறாரு? மறைச்சிரு. பார்த்தான்னு சொல்றாங்க, அனல் நடுவிலோ. என்னது அனல் என்பது சூரியனுடைய பிரதிபிம்பமாக, சூரியனுடைய இன்னொரு அம்சமாக இருப்பது என்ன அப்படின்னா என்னது? சந்திரன் இல்ல, அக்னி. இந்த சந்திரன்ங்கிறது அடுத்த இதுல வருது. அதுதான் அமிர்தமதி நடுவிலோ. அதுக்கு முன்னாடி அக்னி. அக்னியையும் என்ன பண்றான், தெய்வமாக வணங்க ஆரம்பித்தான். சொல்றாரு இந்த இடத்துல, எட்ட இருக்கும் தெய்வம் கிட்ட இருந்தால் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா மரியாதை, பக்தி, சிரத்தை. அவன் சொல்றான், மனிதன் என்ன பண்றான், என் கண்ணெதிர்க்க வரணும் அப்படிங்கிறான். நம்ம தியானம் பண்றோம், காலையில தியானம் பண்ணி பார்க்கிறோம், கடவுளை மனசுல கொண்டு வர பார்க்கிறோம். உருவம், அந்த உருவம் இல்லாத கடவுளை அருவமாக தியானித்து மனசுல கொண்டு வர கஷ்டமான காரியமா இருக்கு இல்ல? மனசுல வந்து உருவத்தோடு கூடிய கடவுளை நம்ம கொண்டு வந்தது நமக்கு என்ன ஆகுதுன்னா ஈஸியா இருக்கு. அதனால சூரியனை நம்ம வந்து கொண்டு வந்து வீட்டுக்கு கொண்டு வர முடியுமா? அதனால பார்த்தா சூரியனுடைய அம்சமாக இருக்கின்ற அக்னி என்ன பண்றான், அக்னி பஞ்சபூதங்கள்ல ஒன்று. என்னது? பஞ்சபூதங்கள்ல ஒன்று. அக்னி தத்துவமாக இருக்கின்ற ஸ்தலம், சிவஸ்தலம் எங்க இருக்கு? திருவண்ணாமலை. இறைவனே அக்னி ரூபமாகத்தான் காட்சி கொடுக்கின்றார். அந்த அக்னியை என்ன பண்றான் நினைச்சு சொல்றாரு, அனல் நடுவிலோ. சொல்றாரு இந்த இடத்துல, சூரியனின் அம்சம் அக்னியிலும் இருக்கின்றது. பஞ்சபூதங்கள்ல முதல்ல நம்ம கண்ணுக்கு தெரிவது எது அப்படின்னா அக்னி தான். ஆகாசத்தை கண்ணுல பார்க்க முடியுமா? ஒன்றே இருக்கு, நீல கலரா இருக்கு. அதுதான ஒழிய ஆகாசம் என்பது ஒன்று இருக்கின்றதுங்கிறது
சுட்டி காட்ட முடியுமா? கண்ணுக்கு தெரியுதா? அப்படின்னா தெரியும். காற்று அப்படிதான், ஆகாசத்துக்கு அப்புறம் காற்று. காற்று மேனில ஸ்பர்சத்துல பட்டம்னா அந்த உணர்வு தெரியுது. புகையா இருந்ததுன்னா காற்று தெரியுது. அது ஒரு ஒரு பொருளோடு சேர்ந்தாதான் அது கண்ணுக்கு தெரிகின்றது. ஆனா அக்னி அப்படி அல்ல. பிரத்யட்சமா எடுத்த உடனே இருக்கிற பஞ்சபூதங்கள்ல மூன்றாவதாக இருக்கின்ற அந்த அக்னி என்கின்ற பூதம் கண்ணுக்கு நமக்கு என்ன ஆகுதுன்னா கட்புலன் ஆகிறது. கண்ணுக்கு தெரியுது. அக்னி சூரியனுக்கு அடுத்து நமக்கு கண்ணுக்கு தெரிவது என்ன? அக்னி. சூரியன் எட்ட இருக்கின்றான். அக்னியை நம்ம என்ன பண்ணலாம்? நாமளே வளர்த்துக் கொள்ளலாம். என்ன பண்ணலாம்? வளர்க்கலாம். அந்த அக்னி வழிபாடை தான் நம்ம சாஸ்திரத்திலும் வேதத்திலும் நம்முடைய நல்ல காரியங்களிலும் நம்ம என்ன பண்றோம்? யாக யஜ்ஞங்கள் வளர்க்கின்றோம் அக்னி சாட்சியாக. எதன் சாட்சியாக? திருமணம் நடைபெறுகிறது அக்னி சாட்சியாக, கிரகப்பிரவேசம் நடக்கிறது அக்னி சாட்சியாக. எல்லாத்துக்கும் எதற்கு சாட்சியா வைக்கிறோம்? இந்த அக்னி எப்படின்னா ப்ரொஃபஷனல் கூரியர் மாதிரி. இந்த அக்னி என்ன வேலை பண்ணுது அப்படின்னா, எந்த தெய்வத்தை நினைத்து நீங்க ஆகுதி கொடுத்தாலும் அக்னி குண்டத்துல அந்த தெய்வத்துக்கு கொண்டு போய் அக்னி என்ன பண்ணிடும்? சேர்த்துடும். டிரான்ஸ்ஃபார்மர். என்னது? பிசிக்கல் டிரான்ஸ்ஃபார்ம் கிடையாது, கண்ணுக்கு தெரியாமல் எட்டர்னல் டிரான்ஸ்ஃபார்மர். ஜலத்துக்கு அந்த தகுதி இருக்கின்றது. ஆனா இந்த மனிதன் என்ன பண்றான்? முதல்ல அக்னியை தான் பார்க்கறான், அக்னியை தான் தேர்ந்தெடுக்கிறான். ஓம் அக்னயே ஸ்வாஹா. என்ன பண்றான்? அக்னியில நெய்யை விட்டு என்ன பண்றான்? அக்னயே ஸ்வாஹா. எல்லாம் ஸ்வாஹா பண்ணி நம்ம இருக்கிற சாப்பிடுற பொருள் இந்த சண்டி ஹோம மகா யஜ்ஞத்துல பட்டு போடவிலிருந்து எல்லாத்தையும் உள்ள போட்டுறான் பெரிய அக்னி குண்டத்துல. அது எல்லாம் பஸ்மமாகி எந்த தெய்வத்துக்கு ஆவாகனம் பண்றோமோ அந்த தெய்வத்துக்கு போய் என்ன ஆகுது? சேர்ந்துருது. சொல்ற இடத்துல இரவு பகல் சந்தியா வேளை அதிகாலை எல்லா நேரங்களிலும் சுப அசுப காரியங்களிலும் அக்னியோட பயன்பாடு நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்டது. பல யாகங்கள் ஹவிஸ் அக்னியின் மூலம் நடைமுறைப்படுத்தப்பட்டு என்னாச்சு அப்படின்னா, அக்னியையே என்ன பண்றான்? இறைவன் தெய்வமாக வணங்குகின்றான். சூட்சம் வடிவமாக இருக்கின்ற மற்ற தேவதைகளுக்கும் அக்னி மூலமாக என்ன பண்றான்? எல்லா விதமான நைவேத்தியத்தையும் படைக்கின்றான். அக்னி தான் முதல் நமக்கு என்ன அது அப்படின்னா பிரதான தெய்வம். எல்லா காரியங்களிலும் நம்முடைய சமயத்துல பாத்தீங்கன்னா அக்னி முதல் காரியமாக இருக்கின்றது. கணபதி ஹோமம் பண்றோம். என்ன பண்றோம்? சும்மா பண்ணிட்டு போறது இல்லை. ஐயர் என்ன பண்றாரு? சுதர்சன ஹோமம், மகாலட்சுமி ஹோமம், வரலட்சுமி ஹோமம். எந்த ஹோமம் எடுத்தாலும் வீட்டுல சின்ன விஷயமா இருந்தாலும் நல்ல காரியம் பண்றோம் அப்படின்னா அவ்வளவு. ஏன் நம்ம செத்த உடனே நம்மள ஒண்ணு புதைக்கிறாங்க அப்படின்னா நம்மள என்ன பண்றாங்க? இருக்கிறாங்க. நம்மள நாமளே யாருக்கு கொடுக்குறோம்? அக்னி கொடுக்குறோம். அக்னி அல்லது பூமி அல்லது வடநாட்டெல்லாம் எதுக்கு கொடுக்குறோம்? ஜலத்துல கொண்டு போய் காசியில கொண்டு போய் மணிகர்ணிகா காட்டுல ஹரிச்சந்திரா காட்டுல கொண்டு போய் பணத்தை எரிச்சு அப்படி தள்ளி விட்டுருவான். எங்க போய் கரைஞ்சினாங்க? பஞ்சபூதங்களில் கண்ணுக்கு தெரிகின்றது 3 தான்: அக்னி, ஜலம், பிருத்திவி. சவுத் இந்தியால எல்லாமே என்னது? புதைக்கிறது. அப்படி இல்லைன்னா இருக்கிறது. நார்த் இந்தியாவில் தண்ணி நிறைய இருக்கு, கங்கா ஜலம். கங்கையில கரைச்சா நமக்கு புண்ணியம். அதனால என்ன பண்ணிடுறாங்க? தூக்கி போடு. சொல்றாரு இந்த இடத்துல. சூட்சம வடிவமாக மற்ற தேவதைகள் இருந்தாலும் தெய்வம் என்று ஒன்று வழிபடுவதற்கு அக்னி தேவைப்பட்டது. அந்த அக்னியையே என்ன பண்றான்? தெய்வமாக வழிபடுகின்றான். மற்ற தெய்வங்களுக்கும் அடிப்படையாக அக்னியை வைத்து என்ன பண்றான்? எல்லா காரியங்களும் செய்கின்றான். அதனால சூரியனுக்கு அடுத்து அக்னியை வழிபட்டான். அப்போ நமக்கு சந்தேகம் வருது. அப்ப என்ன சொல்றான் அப்படின்னா, அலரி மண்டல நடுவிலோ அண்டமுடி தண்ணிலோ பகிரண்ட மதனிலோ அலரி மண்டல நடுவிலோ. அப்புறம் பார்த்தான், இது ரொம்ப சூடா இருக்குப்பா. ரைட்டு. அமிர்தமதி நடுவிலோ. என்ன நடுவிலோ? சூரியனும் வெப்பம் அதிகரித்தால் மனிதனால தாங்க முடியல. இறைவன் வேற எங்கெல்லாம் இருக்காரு பாரப்பா. பார்க்குமிடம் எங்கு ஒரு நீக்கம் வர நெருகின்ற பரிபூரணானந்தன் சொன்னாலும் இல்லாத இடம் இல்லைன்னு சொல்லி சொன்னாலும் பர்டிகுலரா ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல எங்க இருக்காரு கவனி, பாரு, கண்டுபிடி அப்படின்னு சொல்லி மனிதன் ஆராய்ச்சி செய்தான். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுங்கிற மாதிரி இந்த அக்னி குண்டத்துல உட்கார்ந்து வேகாத அந்த வெப்பத்துல என்ன பண்ண வேண்டியிருக்கு? வேக வேண்டியிருக்கு. இறைவனை எப்படித்தான் வணங்கணுமா? வேற வழி இல்லையா? இருக்குப்பா. சொல்றாரு இந்த இடத்துல, துன்பம் இல்லாத
குளிர்ச்சியாக இப்போ நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னா அதிகமான குளிரும் இல்லை, அதிகமான வெப்பம் இல்லை, நார்மல் டெம்பரேச்சர், அப்படியே நைஸா இருக்கு. மலையிலும் குகையிலும் முனிவர்களும் ரிஷிகளும் உட்கார்ந்து தியானம் பண்றாங்கன்னா எந்த காலத்திலையும் அங்க வெப்பமும் அதிகரிக்காது, குளிரும் அதிகரிக்காது. நார்மல் டெம்பரேச்சர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், இருந்துகிட்டே இருக்கோம். ஆத்ம சாதனை செய்வதற்கு, இறைவனை நாடி ஜெபம் தபம் தியானம் தபஸ் பண்றதற்கு உகந்த இடம் என்ன அப்படின்னா இது வந்து தட்பவெப்பநிலை சரியாக இருக்க வேண்டும். இல்லைன்னா என்ன பண்ண நெடுங்காலம் என்ன பண்ண முடியாது, நம்மளால ஆத்ம சாதனை பண்ண முடியாது. உடலை வைத்துத்தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இறைவனை அடைய முடியும். சுவர் இல்லாம சித்திரா அடைய முடியும். அப்ப துன்பம் இல்லாத, வெப்பம் இல்லாத இனிய வெளிச்சம், இந்த சந்திரனுடைய குளிர்ச்சி உலகம் அனைத்திற்கும் எப்படி இருக்கு அப்படின்னா அமிர்தம் போன்றது. எப்படி இருக்கு? அமிர்தம் போன்றது. நம்முடைய உடல் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் வந்து வெப்பத்தை தாக்கக்கூடியது, ஒரு குறிப்பிட்ட அளவு தான் வந்து குளிரை தாக்கக்கூடியது. ஆனால் இந்த நிலவினுடைய ஒளி, நிலவினுடைய அந்த வெப்பத்தன்மை, குளிர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா மனிதனுக்கு அமிர்தம் போன்றது. அமிர்தம் சொல்லி என்ன அர்த்தம் இந்த இடத்துல? அமிர்தமதி நடுவிலே சொல்றாரு, நிலவின் குளிர்ச்சியில் நிலவின் ஒளியில் என்ன பண்ணலாம் அப்படின்னா நெடுகாலம் வாழ்ந்திருக்கலாம், நல்ல தபஸ் பண்ணலாம், நிறைய விஷயங்களை நம்ம ஆழ்ந்து இரவு நேரத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுதான் சொல்லுவாங்க. பகல் நேரத்தில் தபஸ் பண்றதை விட பகல் நேரத்தில் வந்து நாம ஜபம் தியானம் அப்புறம் மற்ற விஷயங்களை செய்வதை விட காலையில அதிகால பிராம முகூர்த்தத்தில் பண்றோம். அந்த நேரம் சூரியனும் உதிக்கல, நிலவும் என்ன பண்றது அப்படின்னா டிபார்ச்சர் டைம், அந்த டைம் மறைகின்ற நேரம். அதே மாதிரி சந்தியா வேளை, ஈவினிங் டைம், நிலவு வருகின்ற நேரம், சூரியன் அஸ்தமிக்கின்ற நேரம். இயற்கையிலேயே மனசு, உடல், உலகம் எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னா நார்மலா இருக்கு, டிரான்ஸ்ஃபர்மேஷன் கரெக்டா இருக்கு. அத்தகைய சூழ்நிலை எப்படி இருக்கு அப்படின்னா இறைவனை சிந்திக்கக்கூடிய நேரமாக இருக்கின்றது. அதனாலதான் காலம்பர பூஜை வச்சா கோயில்ல என்ன 6 கால பூஜையில சுருக்கி 3 காலமா ஆக்கி உஷத்கால பூஜை அல்லது வந்து என்ன அப்படின்னா காலையில விஸ்வரூப தரிசனம் சொல்லி சொல்லுவாங்க. எடுத்த உடனே காலையில 4 to 6, அப்புறம் என்ன சாயரக்ஷ பூஜை, மத்தியானம் உச்சிகால பூஜை, அப்படி எல்லாம் அமைப்பு வச்சிருந்தாங்க. அப்படி இறைவனை வழிபடுவதற்கு அடுத்ததாக மனிதன் என்ன பண்றான், உருவத்தோடு கூடிய ஒரு விஷயமாக என்ன பண்றான், அமிர்தமதி நடுவிலோ அழிவற்ற அமிர்த நிலைக்கு எடுத்து செல்லக்கூடிய அந்த மோட்சத்தை நாடுவதற்கு உண்டான ஆத்ம சாதனைகளை செய்வதற்கு நிலவின் ஒளியும் நிலவும் நிலவின் குளிர்ச்சியும் மனிதனுக்கு என்ன பட்டது, தேவைப்பட்டது. ஸ்தாவர ஜங்கமங்களுக்கே உயிர் சக்தியாக இருப்பது சூரியனுடைய ஒளி ஒரு விதமாக உயிரை தந்தாலும் நிலவின் ஒளி இல்லாமலும் நிலவின் வெளிச்சம் இல்லாமல் குளிர்ச்சி இல்லாமலும் நம்மளால என்ன பண்ண முடியாது, வாழ முடியாது. 24 hours சூரியன் இருக்கு அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும், கஷ்டமா இருக்கும். அதனால்தான் பகல் பாதி 24 hours 12 மணி நேரம் எது பகல், 12 மணி நேரம் இரவு மாத்தி வச்சாங்க. உலக உயிர்கள் அனைத்தும் எப்ப ரெஸ்ட் எடுக்குது, அதற்கு ஆழ்ந்த அமைதியை தரக்கூடிய அந்த குளிர்ச்சியை, அந்த ஆனந்தத்தை தரக்கூடிய சக்தி எங்க இருக்கு அப்படின்னா நிலவில். இனிமையான விஷயங்களுக்கெல்லாம் எதை உபமானமாக சொல்லுகின்றாங்க அப்படின்னா நிலவத்தான் சொல்றாங்க. நிலா, அம்மா வந்து குழந்தைக்கு சோறு ஊட்டும் போதே என்ன சொல்றாங்க, நிலா நிலா ஓடிவா, காலையில ஓடிப்போம். எத்தனையோ விஷயங்களுக்கு நிலவை என்ன பண்றாங்க அப்படின்னா உபமானமாக சொல்லுகின்றார்கள். மனிதன் அடுத்த ஸ்டெப் என்ன பண்றான், கண்ணுக்கு தெரிகின்ற நிலவை, அதுவும் என்ன அப்படின்னா சந்திரன், என்னது சந்திரன் சொல்லி சொல்றோம் இல்லையா, அதுவும் தெய்வம் தான். கிரகங்களுக்கு கிரக தேவதை, இந்த உலகை காக்கின்ற தேவதைகள்ல அதுவும் ஒன்று சந்திர மண்டலம். அது சொல்றாங்க இந்த இடத்துல, சொல்றாங்க அமிர்தமதி நடுவிலும் இறைவா, வெப்பத்துக்கும் வெளிச்சத்திற்கும் இடையில் நிலவு போன்ற குளிர்ச்சியையும், அந்த டியூப்லைட் வெளிச்ச மாதிரி தான் இருக்கு. நமக்கு வந்து பௌர்ணமிக்கு எப்படி இருக்குது உலகம், மைல்டு லைட். அமிர்தமதி நடுவிலோ அடுத்தது பாயிண்ட்டுக்கு வர,
கடைசியில இப்ப இருக்கிற நடைமுறை என்ன அதுக்கு வராது. அன்பர் அகமுருகி மலர்கள் தூவி தெண்டனிட வருமூர்த்தி நிலையிலோ. லாஸ்ட் பாயிண்ட் பார்த்தா நிலவும் வேண்டாம், சூரியனும் வேண்டாம், அண்டமும் வேண்டாம், பகிரண்டமும் வேண்டாம், பேரண்டமும் வேண்டாம். சாஸ்திரத்தை படிச்சு பார்த்தா இறைவனை நம்ம எங்க வேணுமானாலும் என்ன பண்ணலாம், கொண்டு வரலாம்னு சொல்லி கண்டுபிடிச்சு பிரதிபிம்பத்துல கொண்டு வந்தான். எதுல கொண்டு வந்தான்? அன்பர் அகம் உருகி. யாரு? நம்மலாம் அகம் உருகி, நெக்கு உருகி, ஊனினை உருக்கி உள்ளொளி. கடவுளுக்கு அபிஷேகம் நடக்குது. சிவராத்திரிக்கு 6 கால அபிஷேகம் நடக்குது. அன்னைக்கு ஃபுல்லா விரதம் இருந்து அபிஷேகத்தை பார்க்கறான் பார்த்துக்கிட்டே இருக்கான். சிவராத்திரிக்கு பக்தி பெருகுதா இல்லையா? 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை பிரசாதம் வர்றது இருக்கட்டும், பக்தி என்ன ஆகுது? பெருகுதா இல்லையா? அந்த சிவன் ராத்திரியே எதுக்கு இருக்கு அப்படின்னா இறைவனை நினைத்து வழிபட்டு உருகி. அதனாலதான் சிவனுக்கு ஒரு ராத்திரி, அம்பிகைக்கு நவராத்திரி, வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு இன்னொரு ராத்திரி. என்னது? மகாவிஷ்ணுக்கு ஒரு பெரிய பரமபத வாசல்ல போற அப்படின்னா வைகுண்ட ஏகாதசி கண் முழிக்கிறோமா இல்லையா? ஆமா சாமி, நான் நைட்டு கண் முழிச்சு ஃபுல்லா செல்போன் பார்த்துக்கிட்டு இருந்தேன். கடவுளை சிவராத்திரிக்கு என்னையா பண்ணேன்? இந்த ஈஷா யோகா மையத்தில் அந்த லைவ போட்டாங்க, அதை பார்த்துட்டு இருந்தேன். எப்படியோ தூங்காம இருக்கணும், ஏதோ ஒரு வழி. ஒரு கண்டிஷன் தூங்காம நைட்டு ஃபுல்லா உட்காந்து சிவ சகஸ்ரநாமமும் ஜபமும் பண்ணேன்னு சொல்லி யாராவது சொல்ல முடியுமாங்க? கோடியில் ஒருத்தர் பேர் இருப்பாங்க. கோயில்கள்லாம் பண்றாங்க, கோயிலுக்கு போயிட்டா பிரச்சனை இல்லை. அப்போ மனிதனுக்கு இன்னும் வழிபாட்டு முறை விஸ்தாரமாக சூக்ஷ்மமாக இருந்ததை ஸ்தூலமாக பார்க்கறதுக்கு ஆசைப்பட்டான். வழிபாடு என்பது தேவைப்பட்டது. என்ன தேவைப்பட்டது? இறை வழிபாடு. ஒரு தெய்வத்தை ஆவாகனம் பண்ணி கண்ணுக்கு நேரம் அதை ஸ்தாபிதம் பண்ணி கல்லிலே கலைவண்ணம் கண்டான். கல்லிலே யாரை கொண்டு வந்தா? இறைவனை கொண்டு வந்து விட்டான். இறைவனுக்கு செலவச்சு அதுல பஞ்சபூத ஆவாகனம் பண்றான். என்ன பண்றான்? பஞ்சபூத சுத்தி செய்து அப்படின்னு சொல்லி தாய்மானவர் பாடுறார். பஞ்சபூத சுத்தி செய்து சொல்றாரு. அதிசூட்சமாக இருந்த தெய்வத்தின் சாநித்தியத்தை ஸ்தூலத்தில் தெய்வத்திற்கு வடிவம் கொடுத்து சிலை வடித்து கோவில் கட்டி விக்கிரக ஆராதனை செய்து பலவிதமான பூஜை செய்து பொருள்களை எல்லாம் படைத்து பூமாரி பெய்து அலங்காரம் செய்து பூஜை செய்து திரவியாபிஷேகங்களை செய்து கலைநயம் மிக்க சிற்பங்களை வடித்து ஆடல் பாடல் பஜனை பூஜை இதெல்லாம் செஞ்சு என்ன பண்றான்? உபன்யாசம் செஞ்சு இசை கலை இலக்கியம் இதெல்லாம் பண்ணி வளர்ச்சி அடைந்து கடைசியா இதுல எல்லா விவகாரங்களும் பண்ணி கடைசியா என்ன நோக்கம் என்ன அப்படின்னா, கோல் என்ன அப்படின்னா, கடைசி பாயிண்ட் இதெல்லாம் எதுக்காக பண்றான் அப்படின்னா இறைவனை நான் எங்க பாக்குறேன்? கல்லிலே பார்க்கின்றேன். உடன் உண்மையிலே மதுரை மீனாட்சியை நீங்க பாக்குறீங்கன்னா கல்ல பாக்குறீங்களா இல்ல மீனாட்சியை பாக்குறீங்களா? மீனாட்சி தான். அழகர் ஆத்துல இறங்காருன்னா கல்லு வந்து இறங்குது, குதிரை வந்து இறங்குது, நான் பாக்குறாங்க. அவ்வளவு கூட்டம் ஜனங்க மோதுது. யாரை வரவேற்கின்றான்? யாரை காணுகின்றான்? மதுரை முழுவதும் யாரை பார்க்கின்றது? அருமையான சிஸ்டம். The whole மதுரை சிட்டி சைவமும் வைணவமும் கலந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல பக்தியை பெருக்கி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னா ஒரு திருவிழாவை கொண்டாடுகிறது. மனிதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா பிரத்யட்சமா அந்த 5 கால புலன்களுக்கு நான் என்னுடைய இறைவன் என்ன பண்ணணும்? தென்படணும். அதுக்கு என்ன செலவானாலும் பரவாயில்ல சொல்றாங்க. பாத்தீங்கன்னா ஆடல் பாடல் பேச்சு பஜனை கலை இலக்கியம் நயம் எல்லாத்தையும் கொண்டு வர்றான். ஆனா ஃபைனல் கோல் என்ன அப்படின்னா இறைவனை கண்ணார கண்டு நான் என்ன பண்றேன்? வணங்கினேன். குறித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியும் இனித்த முடே எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்ற மனித்த பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்து. இறைவன் அழகா நம்மள வரை குறித்த புருவமும் அழகாக இது குவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பு. சிவன் அபிஷேக பிரியர், மகாவிஷ்ணு அலங்கார பிரியர். திருப்பதியில போனீங்க பாக்குறீங்க, எல்லா இடங்களையும் பெருமாளுக்கு பார்த்தா என்ன பட்டு சாத்தி பச்சை சாத்தி.
சின்ன கோயில்ல கூட இல்ல விமர்சையா. இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா சொல்றாரு இந்த இடத்துல, அன்பர் அகம் உருகி மலர்கள் தூவி தெண்டனிட வரும் மூர்த்தி. தெண்டனிடத்துல விழுந்து வணங்குறது. கோவில்ல போய் என்ன பண்றான், இந்த துவஜஸ்தம்பத்துக்கு கீழே கொடிமரத்துக்கு கீழே என்ன பண்றான், நான் பண்ண பாவம் எல்லாம் போகட்டான்னு சொல்லி டமால் டமால் கீழே விழுந்து என்ன பண்றான், அங்க பிரதட்சணம் பண்றான். என்ன பிரதட்சணம் பண்றான்? இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா, உடல், உள்ளம், மனது, அறிவு, ஐம்புலன்கள் அனைத்தும் உனக்கே அர்ப்பணித்தேன். என்னது? அனைத்தும் உனக்கே அர்ப்பணித்த தலையே நீ வணங்காய். ஒவ்வொரு உறுப்புக்கும் வேலை கொடுக்கிறார். தலையே நீ வணங்காய், தாய் என்னது, வாயை வாழ்த்து கண்டாய், மூக்கே நீ முதலாய், நெஞ்சே நீ நினையாய். வாயை வாழ்த்து கண்டாய், கண்கால் காண்பீங்களோ செவிகால் கேட்பீங்களோ. ஹோல் அனாட்டமிக் சிஸ்டம், பாடியில் இருக்கிற எல்லா உறுப்புக்கும் அடியார் என்ன பண்றாரு, வேலை கொடுக்கிறார். நீ இந்த பிறவி எடுப்பதே எதற்கு அப்படின்னா இறைவன் வழிபாட்டிற்கு. இந்த உடல் வாழ்க்கையே எதற்கு அப்படின்னா இறைவனை வழிபடுவதற்கு. அப்படி இறைவனெல்லாம் வணங்கி எல்லாம் வந்து முடிச்சுட்டு பிறகு மறுபடியும் என்ன பண்றாங்கன்னா, இந்த கோவில வலம் வராங்க. என்ன பண்றாங்கன்னா, கோவில வலம் வந்து இப்படி நின்றுக்கிட்டு தன்னைத்தானே சுத்திக்கிறாங்க. என்ன பண்றாங்கன்னா, தெரியுமா உங்களுக்கு? அதை நீங்க பார்த்துருப்பீங்களே நிறைய இடத்துல. தன்னைத்தானே என்ன பண்ணிப்பான். அப்புறம் அந்த கோவிலில் வந்து ஒரு மூலையில் நின்றுக்கிட்டு கோபுரத்தை பார்ப்பான். அப்புறம் திக்கு திக்கா பார்த்து நமஸ்காரம் பண்ணுவான். அப்படி இந்த திக்கு ஒரு நமஸ்காரம், இந்த திக்குக்கு ஒரு நமஸ்காரம், இந்த பக்கம் ஒரு நமஸ்காரம், இந்த பக்கம் ஒரு நமஸ்காரம். என்னது அது சொல்ற தாய்மானவர். அப்படியும் அவனுக்கு என்ன ஆகல, மனசு திருப்தி வரல. இவ்வளவு பார்த்தாச்சு, எல்லாம் பூஜை பண்ணியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு, இறைவனையும் கொண்டு வந்து கோவிலில் வச்சாச்சு, தினந்தோறும் கோவிலுக்கு போயாச்சு. இறைவா, இது என்ன சோதனை? இந்த மனசுல எனக்கு என்ன வரல அப்படின்னா, அந்த குறைபாடு தீரவில்லை. சொல்ற அந்த இடத்துல திக்கு திகந்தத்திலோ, என்னது திக்கனைத்தும் எங்க இருக்கின்றாரு, இறைவன் தான் இருக்கின்றார். கோயில்களில் சாட்டாங்காம சொல்றாரு இந்த இடத்துல, அன்பர் அகம்புருகி மலர்கள் தூவி தெண்டனிட வரு மூர்த்தி நிலையிலோ. மூர்த்தி, மூர்த்தினா யாரு அப்படின்னா, அந்த ஸ்தூலமாக அந்த சிலையில், அந்த கல்லில், அந்த சிற்பத்தில், அது வேற உலோகமா இருக்கலாம், கல்லா இருக்கலாம், இல்ல மண்ணா இருக்கலாம். பிள்ளையார் சதுர்த்திக்கு பிள்ளையாரை எதில் நம்ம வந்து பிடிக்கிறோம், களிமண். 3 நாளைக்கு அதை வணங்கி கொண்டு போய் மறுபடியும் எங்க கரைக்கிறோம். அது வரைக்கும் பிள்ளையாருக்கு அவ்வளவு மரியாதை நார்த் இந்தியால. கணபதி பப்பா மோரியா அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, ஒரே ஆட்டம். என்ன கொண்டாட்டம், விநாயகர் அப்படி கொண்டாடுறான். மண்ணு, கல்லு, பொண்ணு, ஐம்பொன்கள், செப்பு, எல்லா உலோகங்களிலும் எல்லா விஷயங்களிலும் என்ன பண்றான், இறைவனா இந்த சிலை வடிவங்களை செய்கின்றான். சொல்றாரு அந்த இடத்துல மூர்த்தி நிலையிலோ. மூர்த்தி நிலையிலோ அப்படின்னா எல்லாமே வந்துருச்சு. எல்லா உலோகங்களிலும் எல்லா பொருள்களிலும் என்ன பண்ணிடுறான், கொண்டு வந்துடுறான். வேலையே வணங்குகின்றான், சூலாயுதத்தை வணங்குகின்றான். அதெல்லாம் என்னது அப்படின்னா உலோகம். ஆஞ்சநேயருடைய வருஷத்துக்கு ஒரு தடவை ஹனுமன் ஜெயந்தி வருது. நாமக்கல் ஆஞ்சநேயருக்கு எதுல வந்து மாலை போடுறான் பத்தியா? மிளகு வடை. எத்தனை வடை? 1,08,000. அவரை பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயரை சுத்தி எல்லாமே என்ன தெரியும், அன்னைக்கு வடையாக தெரியும். வடமாலை ஆஞ்சநேயர். அதே மாதிரி தட்சிணாமூர்த்திக்கு கொண்ட கடையில மாலை. நான் சாப்பிடுற பொருளா இருந்தாலும் அதை உனக்கு அர்ப்பணம் செய்து உன்னுடைய மேனியில் பட்டு உனக்கு அது அப்படியே இருந்து அதுக்கப்புறம் எனக்கு என்ன வரணும், பிரசாதமாக அப்படின்னு நினைக்கலாம். எல்லாமே அர்ப்பணிப்பு தான். நீங்க சாதத்தை வந்து தட்டுல போட்டுட்டு இலையில போட்டுட்டு வெறுமனே சாப்பிட்டீங்கன்னா அது சாதம். பிரம்மார்ப்பணம் அதெல்லாம் சொல்லிட்டு நிவேதனம் பண்ணிட்டு எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா அது பிரசாதம். சோறு இல்லாம கம்முனு வயிற்றுல காய போட்டிருந்தீங்கன்னா அது பட்டினி. சோறு இருந்தும் இறைவனை நினைத்துக் கொண்டு நீங்க சோறு இல்லாம வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு பேர் என்ன, விரதம். இது ஒவ்வொன்றுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. இங்க இருந்து பழனி மலைக்கு நடந்தே சும்மா அப்படி பேசிக்கிட்டே வாக்கிங் போறீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா வாக்கிங்.
முருகனுடைய பேரை சொல்லிக்கிட்டு மொட்டை அடிக்க போறேன்னு சொல்லி அப்படியே வெறுங்காலோட மஞ்சள் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு தண்ணி தலையில ஊற்றிக்கிட்டு முருகனை பத்தி மாலை போட்டுக்கிட்டு சொல்லிக்கிட்டே போனீங்கன்னா அதுக்கு என்ன பேரு? பாத யாத்திரை. இப்படி இறைவனுடைய இணைப்பு நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கையினுடைய செயலிலும் வர வேண்டும் சொல்லி என்ன பண்றான்? வழிபாட்டு முறையை நம்முடைய ஒவ்வொரு எண்ணத்திலும் செயலிலும் என்ன பண்றான்? நம்முடைய முன்னோர்கள் கொண்டு வந்தாங்க. அப்போ இங்கிருந்து நடந்து போறோம், திருச்செந்தூருக்கு நடந்து போறோம், பழனிக்கு நடந்து போறோம், சமயபுரத்துக்கு நடந்து போறோம். எல்லாம் எதுக்கு? யாரை பார்க்கறதுக்கு? அங்க இருக்கின்ற இறைவனை கிலோமீட்டர் கணக்கில் நடந்து வந்து பார்க்கறாங்க. சொல்றாரு இந்த இடத்துல, அகம் உருகி மலர்கள் தூவி தெண்டனிட வரும் மூர்த்தி நிலையிலோ. இந்த மூர்த்திக்கு அவ்வளவு விசேஷம் வந்துருக்கு. தாய்மானவரே ஒரு இடத்துல பாடுறாரு, மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாய் தொடங்கினருக்கு ஒரு வார்த்தை சொல்ல சத்குரு வாய்க்கும் பராபரமே. எல்லாரும் திகந்தத்திலோ. கடவுள் எல்லா இடத்துலயும் இருக்காரு. எதுக்கு காசி போனோம் நீங்க? திக்கு அந்த திக்கு நார்த் இந்தியாவுக்கு எதுக்கு போறீங்கன்னா, காசி மிக புனிதமான க்ஷேத்திரம். என்ன எல்லா ஜீவராசிகளிலும் காசிக்கு இருக்கிற காசியில போய் இருக்கிறவங்க கிட்ட சிவனே எல்லாரும் என்ன பண்றாரா? முக்திக்கே அனுப்புறதாக ஐதீகம் இருக்கு. மாதா அன்னபூரணி எல்லாருக்கும் அன்னம் படைத்துக் கொண்டிருக்கின்றாள். எங்க? காசியில. காசி விசாலாட்சி இருக்கின்றார், கால பைரவர் இருக்கின்றார். அப்பேற்பட்ட புண்ணிய ஸ்தலத்திற்கு தேடி நாம போறோம். திக்கு திகந்தத்தில் இங்கிருந்தே காசி விஸ்வநாதர் என்ன பண்றான்? நார்த் சைடு பார்த்து இங்கிருந்தே வணங்குறான். திக்கு திகந்தத்திலோ. பத்ரிநாத், கேதார்நாத், கங்கோத்திரி, யமுனோத்திரி. கங்கை எங்க இருக்கு? எங்கேயோ இருக்கு. அங்கிருந்து வந்து என்ன பண்றான்? கேன்ல வாட்டரை கொண்டு வந்து வீட்டுல வந்து வச்சு என்ன பண்றாங்க? கங்கேச்ச யமுனேச்சைவ சரஸ்வதி கோதாவரி நர்மதா சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதி குரு. கங்கா ஜலம் என்னது? மிக புனிதமானது. வீட்டுல கொண்டு வந்து வச்சு நம்ம என்ன பண்றோம்? பூஜை. திக்கு திகந்தத்திலோ. எங்க இறைவன் புனிதமாக சொல்லப்படுகின்றாரோ அங்க நாம என்ன பண்றோம்? போகிறோம். கோயிலை சுத்தி வந்த உடனே என்ன பண்றான்? தண்டனிட வருமூர்த்தி நிலையிலோ. அப்புறம் என்ன? திக்கு திகந்தத்திலோ. அடுத்ததுதான் வெளியிலோ. கோவிலில் சாஷ்டாங்கமா விழுந்து வணங்கி அதன் மூலம் ஆராதனை செய்து அப்படியே பார்த்து கும்பிட்டுக்கிட்டே இருக்கான். எங்கடா பாக்குறாங்க? அப்படின்னா பேசவே பார்க்கலாம். என்ன சொல்றான்? அங்கதான் இறங்கி கைலாயம் எந்த திசையில இருக்கு? வடக்கு திசை. வடக்கு நோக்கி கும்பிடுறான். திபெத்தியன்ஸ் என்ன தெரியுமா பண்றாங்க? திபெத்தியன்ஸ் பரிக்கிரமா பண்ணும்போது விழுந்து வணங்கி விழுந்து வணங்கி விழுந்து வணங்கி எந்திரிச்சு பரிக்கிரமா. அந்த பனி கடும் குளிர். அப்ப எவ்வளவு பக்தி இருக்கலாம். நாம இங்கிருந்தே வணங்கணும். அதுக்காக தான் சொல்றது திக்கு திகந்தத்திலோ. இந்த பக்கம் யார் இருக்கா? நார்த்ல யார் இருக்கா? வடக்குல யார் இருக்கா? ஈசன் எம்பெருமான் கைலாயநாதன் இருக்கின்றார். இங்கிருந்தே ஒரு நமஸ்காரம். அப்படி எத்தனை திக்கு இருக்கு? 10 இருக்கு. வடமேற்கு, தென்கிழக்கு, 4 சேர்த்தீங்கன்னா 10 வரும். எந்த திசையில இல்ல இறைவன்? சொல்லுங்க பாப்பா. எல்லா திசைகளிலும் இருக்கின்றான். ஆனா ஒரு குறிப்பிட்ட திசையில இந்த இடம் இருக்கு, கோயில் இருக்குன்னா என்ன பண்றான்னா இங்கே நமஸ்காரம் பண்றான். அங்க ஒரு காசி, குற்றாலம் பக்கம் ஒரு காசி இருக்கு. என்ன காசி? தென்காசி. அகத்தியர் வந்தாரு, கைலாயத்துல திருமணம் நடக்குது. இவர் வந்து இங்க இருந்தா தான் பூபாரம் தாங்க முடியும். இங்க வந்தாரு, கைலாயத்தை இங்கே என்ன பண்ணிட்டாரு? காசியை என்ன பண்ணிட்டாரு? இங்கே கொண்டு வந்துட்டாரு. அதுதான் என்னது? தென்காசி. 3 காசி இருக்கு. உத்தரகாசி, தென்காசி, காசி, வாரணாசி. இங்கிருந்தே நம்ம என்ன பண்றோம்? வணங்கலாம். இறைவனை எங்க இருந்தாலும் நினைக்கலாம். அதனாலதான் திக்கு திகந்தத்திலும் சொல்லி சொல்றாரு. அப்போ வணங்கி விட்டு 4 திக்கிலும். அதுக்குதான் வந்து இறைவனுக்கு என்ன பேர் அப்படின்னா திகம்பரன். என்னது? திக்குகளையே ஆணையாக அணிந்திருக்கவன் யாரு? இறைவன். ஏன்னா விஸ்வரூப தரிசனத்துல மகாவிஷ்ணு பகவத்கீதையில சொல்றாரு, இந்த உலகமே நானாக இருக்கின்றேன், சர்வ வியாபி. மகாவிஷ்ணு சொல்றார். திருவிக்கிரம அவதாரம் எடுக்கிறார் மகாவிஷ்ணு. பூமியில ஒரு கால், அப்புறம் என்ன? ஆகாயத்துல ஒரு கால். இன்னொரு காலுக்கு இடமே இல்லை. ஒரு உலகத்தை என்ன பண்ணியாச்சு? அளந்தாச்சு. கடைசியில யார் தலையில காலை வைக்கிறாரு? மகாபலி சக்கரவர்த்தி. இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம் அப்படின்னா
இறைவனே இந்த உலகமாக இருக்கும் பொழுது எதை, எந்த திசையை வணங்குவது, யாரை வணங்குவது, எப்படி வணங்குவது? அதனால ஒவ்வொரு கேள்வியா கேட்டுக்கிட்டு வர்ற தாய்மானவர். திக்கு திகந்தத்திலோ, திகம்பரம், என்னம்பரம்? ஆனா இறைவனை பாத்தீங்கன்னா ஆகாச தத்துவமா வணங்குற ஒரு ஸ்தலம் இருக்கு. என்னதுன்னா சித்தம்பரம். என்னம்பரம்? சிதம்பரம். சித் அப்படின்னு சொல்லி சொன்ன அனைத்து உயிர்களுடைய உணர்வு, அதுக்குதான் சித்தன் பேரு. அந்த உணர்வு மயமாக அனைத்து உணர்வுகளின் ஆதியாக இருப்பவர் நடராஜமூர்த்தி, இறைவன், சிவன். அந்த ஒடுக்கம் எங்க நடக்குதுன்னா சிதம்பரம். அதனால அதுக்கு பேர் என்ன? சிதம்பரம், சித்தம்பரம். இது என்ன? திக்கம்பரம். என்னம்பரம்? பீதாம்பரம். அது என்னதுன்னா ஒயிட். ஸ்வேதாம்பரம் ஒயிட், பீதாம்பரம் மஞ்சள். மஞ்சள் இப்படி அம்பரம் அப்படின்னா துணின்னு அர்த்தம். திசைகளையே ஆடையாக அணிந்திருப்பவர் யாருன்னா இறைவன் சொல்றாங்க இந்த இடத்துல. 8 திக்கிலும் என்ன, அது மட்டும் இல்ல, இறைவன் திக்காக இருக்காருன்னா கிடையாது. திக்காகவும் இருக்கின்றார், அதற்கு அப்பாற்பட்டும் அதற்கு அப்பாலும் இருக்கின்றார், திக்குகளுக்கு அப்பாலும் இருக்கின்றார். அதனால தாய்மான் அவர் சொல்லுகின்றார், திக்கு திகந்தத்திலோ. என்னது? சரி, இப்போ கோயிலை விட்டு வெளியில வந்தாச்சு, திக்க பார்த்தாச்சு. திக்க பார்த்த உடனே இந்த பக்தனுக்கு என்ன தெரியுதுன்னா, திக்குல மட்டும்தான் இருக்காரா அப்படின்னா வெளியிலோ. என்னது? வெளி அப்படின்னு சொல்லி சொன்ன இந்த இடத்துல என்னன்னா, உலகம் ஐம்பூதங்களால் ஆனது. நாமளே எப்படி இருக்கோம் அப்படின்னா ஐம்பூதங்களுக்கு மாறானதாக இருக்க முடியாது இந்த உலகத்தில். நம்ம உலகம் எப்படி இருக்கு? ஐம்பூதங்கள் கலந்திருக்கு. ஜல தத்துவம், ஆகாச தத்துவம், காற்று தத்துவம், நீர் தத்துவம், பிருத்திவி தத்துவம் எல்லாமே நம்ம உடம்புல இருக்கு. ஒண்ணு கூடுது குறைஞ்சதுன்னா நமக்கு என்ன ஆயிரும்? உடம்பு சரியில்லாம போயிடும். டெம்பரேச்சர் கரெக்டா இருக்கணும், என்ன வாட்டர் சிஸ்டம் கரெக்டா இருக்கணும், அக்னி தத்துவம் முதல் கொண்டு எல்லாமே நம்ம உடம்புல சொல்றாரு இந்த இடத்துல. உலகம் ஐம்பூதங்களால் வடிவானது. ஆகாசம் அப்படின்னு சொல்லி சொன்னா வெளி. ஆகாசமும் பிரபஞ்சமும் என்னது அப்படின்னா ஒன்று. வெளியில இருக்கிறது ஜட ஆகாசம், நம்ம உள்ளுக்கிறது என்னன்னா சிதாகாசம். என்ன ஆகாசம்? அப்போ உண்மையிலேயே இந்த உலகம் என்னது அப்படின்னா பஞ்சபூதங்களை தவிர வேற எதுவும் கிடையாது. சப்போஸ் இந்த உலகம் அழியுது, பிரளயத்துக்கு போகுது அப்படின்னா அனைத்தும் எங்க போய் ஒடுங்குது அப்படின்னா இறைவனில் போய் ஒடுங்குகிறது. எங்க போய் ஒடுங்குது? இப்ப நாம உட்கார்ந்துகிட்டு இருக்கோம், நான் பேசுறேன், நீங்க எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. 10 மணிக்கு மேல நைட்டு தூங்குறோம், நம்ம எல்லாரும் எங்க போய் ஒடுங்குறோம்? நம்மில் ஒடுங்குகிறோம். நமக்குள்ளேயே நம்ம என்ன பண்ணிடுறோம்? ஒடுங்கி விடுகின்றோம். நம்முடைய பேச்சு, செயல், பார்வை, எண்ணங்கள் அனைத்தும் தூக்கத்துல என்ன ஆகுது? உள்ள போய் நீங்க யாருன்னே உங்களுக்கு தெரியாது, என்ன நடக்குதுன்னு தெரியாது. காலையில 5 மணிக்கு எந்திரிச்சீங்கன்னா தான் நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும். அது வரைக்கும் நம்ம எங்க இருக்கோம்? ஒடுக்கம். என்னது? அது போல இந்த உலகம் பிரளயத்துக்கு போகும் பொழுது இந்த உலகம் முழுவதும் எதில் போய் ஒடுங்குகிறதுனா படைப்பு, படைத்தவனிடத்தில் போய் ஒடுங்குகிறது. நாம தான் இந்த நான் பேசிக்கிட்டு இருக்கேன், நான் தான் படைக்கும் தொழில், என்னுடைய அறிவை கொண்டு நான் பேசிக்கிட்டு இருக்கின்றேன், நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. எவ்வளவுதான் பேசினாலும் தூக்கத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னா சர்வம் என்னாச்சு? அடங்கி விடுகிறது. சைலண்ட் மோட். அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா வெளியிலோ பஞ்சபூதங்கள் மயமாக இருக்கின்ற இந்த உலகத்துல எல்லாமும் என்னவா இருக்கு அப்படின்னா பஞ்சபூத மயமா தான் இருக்கு. உலகம் ஆகாசத்திலிருந்து வந்தது. ஆகாசாத் வாயு, வாயோர் அக்னிகி, அக்னேர் ஆபக, ஆப பிருத்திவி, பிருத்திவியாம் ஔஷதய. இந்த பூமியில் இருந்தா என்ன ஆகுது? தாவரங்கள்லாம் வளருது, மருந்து வகைகள்லாம் வருது. உணவே மருந்து. நமக்கு உணவு சாப்பிடுறோம்னா பூமியிலிருந்து வருதா, வானத்திலிருந்து வருதா? பிருத்திவியாம் ஔஷதய, ஓஷதிபியோ அன்னம், அன்னாத் பவந்தி பூதானே. அன்னத்திலிருந்து தான் நான் பிறந்திருக்கேன் அப்படிங்கிறான். அன்னம் சாப்பிட்டு சாப்பிட்டு நமக்கு விந்துவாக வருது. அன்னாத் பவந்தி பூதானி, அன்னாத் பவந்தி பூதானி. பூதங்கள்லாம் நம்ம எல்லாம் சேர்த்தா அன்னத்தினாலே நம்ம என்ன பண்ணிருக்கோம்? வளர்ந்து இருக்கின்றோம். மறுபடியும் அன்னத்துக்கே நம்ம போயிடுறோம். எங்க? பூமிக்கு. நம்ம செத்து போனோம்னா இந்த உடலை புதைச்சோம்னா நம்ம என்ன ஆயிடுறோம்னா சூப்பர் உரம். யாருக்கு? பூமிக்கு. மக்கி போய் மண்ணா போயிடும், எலும்பு மட்டும்தான் இருக்கும். அதுவும் கொஞ்ச நாள் போயிடும். இப்ப பாருங்க கனெக்ஷன் எங்க இருந்து வருதுன்னா ஆகாசா வாயு. ஆகாசத்திலிருந்து பஞ்சபூதங்களுக்கு வந்துட்டேன், மண்ணோட மண்ணா போயிட்டேன். மறுபடியும் மண்ணில இருந்து எங்க போறேன்? நான் இப்போ ஆகாசத்துக்கு போறேன். அப்ப என்னடா அப்படின்னா வெளியிலோ இறைவா நீ எங்க இருக்கின்றாய்?
அண்டமுடி தன்னிலோ பகிரண்ட மதனிலோ அலரி மண்டல நடுவிலோ அனல் நடுவிலோ அமிர்தமதி நடுவிலோ அன்பர் அடமுருகி மலர்கள் தூவி தண்டமிட வருமூர்த்தி நிலையிலோ திக்கு திகந்தத்திலோ வெளியிலோ. எல்லாத்துலயும் இருக்காரா இல்லையா அதை சொல்றாங்க. இருக்கவும் செய்யறாரு, எல்லாரும் இருக்காரு. வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் உண்மையுமாய் பாயிண்ட் பண்ணிட்டேன். உண்மையுமாய் இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனா இல்லை. ஆனா இருக்கு. எங்க இருக்கு? சாயந்தரம் பார்ப்போம், முடிச்சுடுவோம். நம பார்வதி பதையே.